ஒரே கல்லில் 4 மாங்காய் கொத்தாக அடித்து தூக்கி எடப்பாடி பழனிசாமி உண்மையில் சாமர்த்தியசாலிதான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சாமர்த்தியசாலி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அவர் ஒரே கல்லில் 4 மாங்காய் அடித்தது உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அளித்துள்ளார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, அண்ணாமலை கூட்டாக செய்தியாளரை சந்தித்தனர். அமித்ஷா அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி தலைமையிலும், தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது. ஊழலை மறைக்க மும்மொழி கொள்கை விவகாரத்தை எழுப்பி திமுக திசை திருப்புகிறது. வரும் தேர்தலில் திமுக ஊழல், பட்டியலின மக்கள், மகளிர் வன்கொடுமை போன்றவை எதிரொலிக்கும். தமிழ்நாட்டில் 39,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது என்றுள்ளார். அமித்ஷா நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அவர் ஒரே கல்லில் 4 மாங்காய் அடித்துள்ளது உறுதியாகியுள்ளது. அவை என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம். அதிமுக மோதல் முடிவு. அதிமுகவின் தனிப்பட்ட விவகாரங்கள் தலையிட மாட்டோம். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் எப்பொழுதும் தலையிடப் போவதில்லை. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இருவருக்குமே பலனளிக்கக்கூடியது. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது பற்றி பிறகுதான் பேச இருக்கிறோம். ஆட்சி அமைப்பது, ஆட்சியில் பங்கு என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு ஆலோசித்து முடிவுபடும் என்று அமித்ஷா கூறியுள்ளார். இதன் மூலம் OPS செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி ரூட் கிளியர் ஆகியுள்ளது. அண்ணாமலை அவுட். பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். பாஜக தலைவர் பொறுப்புக்கு நயினா நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு அளித்துள்ளார். இவருக்கு மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு பாஜகவின் 3வது தலைவரானார் நயினா நாகேந்திரன். அவர் போட்டியின்றி அண்ணாமலை இடத்தை நிரப்ப உள்ளார். 2023 அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார். அவர் தேசிய அரசியலுக்கு செல்வதால் எடப்பாடி அண்ணாமலை மோதல் இனி இருக்காது. அடுத்தது எடப்பாடி முதல்வர். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்துள்ளார். இதன் மூலம் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் என்பது உறுதியாகிவிட்டது. தமிழ்நாடு பாஜகவின் 13வது தலைவராக உள்ளார் நயினா நாகேந்திரன். அவர் போட்டியின்றி அண்ணாமலை இடத்தை நிரப்ப உள்ளார். பாஜக மாநில தலைவராக 10 வருடம் கட்சியில் இருக்க வேண்டும். ஆனாலும் இது அடையாள விதிதான், கட்டாய விதி கிடையாது. இந்த நிலையில் அண்ணாமலை நீக்கப்பட்டு 8 வருடமாக கட்சியில் உறுப்பினராக இருக்கும் நயினா நாகேந்திரன் அந்த இடத்தை பிடித்துள்ளார்.